ரொம்ப மென்டலி டிஸ்டர்ப்ட் ஆகிட்டேன், ரொம்ப அப்செட் ஆகிட்டேன். என்ன இப்படி நம்ம ஊர்லேயே நடக்குது, நம்மக்கிட்ட ஜார்க்கண்டில் நடந்துச்சு, வெளிநாட்டு பெண்ணை ரேப் பண்ணிட்டாங்கன்னு பார்த்தோம், அதுவே நம்மளால் ஜீரணிக்க முடியல. இது குழந்தை தானே, இதை சீரழிச்சது மட்டும் இல்லாமல் கொலையும் செஞ்சு போலீஸ் பிடிக்காம விட்டு தான் பிடிச்சிச்சுல்ல. 2 பேர் வழிக்கு விழுவாங்கல்ல பாத்ரூமில் எல்லாம், அங்கேயும் பாசி பிடிச்சிருக்கும்ல பாண்டிச்சேரிலையா, வழிக்கெல்லாம் விழுவாங்க, ஓட உள்ளங்கெல்லாம் தையல்லாம் விழுவோம். அப்புறம் அவங்க சொல்லுவாங்க தானே, என் தஷ்வந்து தூக்குதெல்லாம் இருக்குது, வெயிட்டிங்கில் இருக்குது. தஷ்வந்து மதுரவாயில் இப்போ சிறுமி எரிச்சு கொண்டான்ல 4 வயசு குழந்தை ஆசினியை, வெயிட்டிங்கில் தானே இருக்குது, அப்பீலில் இருக்குது கேஸ் சுப்ரீம் கோர்ட்டில். டெல்லி நிர்பயா வழக்கில் தூக்குதானே, இது தூக்குதானே தான் ஆகும், ஷோராக அதில் தூக்குதானே ஆகும், இதில் மாற்றுக்கிறதே இல்லை. சட்டம் 18 வயது பூர்த்தி அடைந்து விட்டால் நீங்கள் மென்டலி ஃபிசிக்கலி ஃபிட் ஃபார் செக்ஸ், ஃபிட் ஃபார் டிசிஷன், ஃபிட் ஃபார் டிசிஷன் மேக்கிங் அப்படிங்கிறத சட்டம் ஊர்ஜிதப்படுத்தும். அப்படிங்கிறது 18 வச்சுருக்காங்க. 18 வயசு கம்மி அப்படின்னா, இப்போ ஐநாவரத்தில் வந்து ஒரு லிஃப்ட் ஆப்ரேட்டரு எல்லாருமே சேர்ந்து ஒரு மாற்றுத்திறனாளி பெண்ணை வந்து வாழ்க்கையை சீரழிச்சிட்டானுங்க. யாருக்குமே பெயிலே விடலையே, கன்னியாகுமரி காசிக்கும் பெயில் விடலை. இப்போ லேட்டஸ்ட் அமெண்ட்மெண்ட்டெல்லாம் வேறு மாதிரி வந்துட்டு இப்போ தான் ஐயோ அப்பா இதுவே பயங்கரம், இதுக்கு மேலே அதில் தாக்கு பிடிக்க முடியாதுல்ல. ரியல் ஒன் வாய்ஸ் நேயர்களுக்காக நான் விஷால் பொலிவர். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் வழக்கறிஞர் மரியாதைக்குரிய தமிழ்வேந்தன் அவர்கள். வணக்கமே. புதுச்சேரியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 பேர் வந்து போதையில் ஒரு 9 வயது சிறுமியை வந்து பாலியல் பலாத்காரம் செய்து அதன் பிறகு வந்து அவங்கள வந்து சாக்கடையில் வந்து அந்த பெண்ணோடைய பிணத்தை வந்து போட்டிருக்காங்க. இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் சட்ட ரீதியாக அவர்கள் மேல் என்ன மாதிரியான நடவடிக்கை வரும்ன்ற பின்னணியை சொல்லுங்கள் சார். முதல்ல இந்த காட்டுமிராண்டித்தனமான செயலை நான் ரொம்ப வன்மையாக கண்டிக்கிறேன். அந்த குழந்தையின் சிறுமி உடல குழந்தையின் ஆன்மா சாந்தி அடைவதற்கு எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன். இந்த மாதிரி நேரங்களில் தான் நமக்கு சந்தேகமே வருது, கடவுள் இருக்காரா இல்லையான்னு. குழந்தையும் கடவுளும் ஒன்று. அந்த குழந்தைய அவன் எப்படி ஒரு குழந்தைய வந்து பெண்ணாக பார்க்க முடியுது இந்த சொசைட்டியில், அதுவே பெரிய சிறுமி ஆசிஃபாவிலேருந்து சொல்கிறேன். ஆசிஃபா குழந்தைய தானே, பச்சிலம் குழந்தை இல்லையா? இப்படி ஒரு சிந்திக்கிறாங்க. நம்ம சக மனிதனாக இருக்கிற எப்படி மிருகம் ஆகிறானுங்கன்னு தெரியல. இப்போ டெல்லி நிர்பயா கேஸை பாருங்கள், அதெல்லாம் நீ கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. பட் நிர்பயா கேஸ் கோர்ட்டில் வந்து அவனுக்கு சொன்னது, இதுமாரி நாங்கள் நிறையா பண்ணியிருக்கோம், எங்களுக்கு இது குற்றம்னே தெரியல அப்படின்னு சொல்கிறான் அவன். அப்போ எவ்வளோ காட்டுமிராண்டித்தனமான மனநிலையில் அவன் வாழ்ந்திருப்பான், எவ்வளோ பேரை கொண்டு இருப்பாங்கிறத பாருங்கள் டெல்லி நிர்பயாவில். இப்போ பாண்டிச்சேரி கொஞ்சம் கூட ஜீரணிக்க முடியாத ஒரு விஷயம். இப்போ தஷ்வந்த்னு சொல்லிட்டு ஒருத்தன் தூக்குதண்டில் இருக்கான் எங்கள் மதுரவாயில். ஆக்சுவலாக மாங்காடு லிமிட்டு போலீஸ் லிமிட்டில் ஒரு 4 வயசு குழந்தைய பலாத்காரம் பண்ணி, இத்தனைக்கும் எம்இ முடித்தவன், பலாத்காரம் பண்ணி கட்டைப்பைன்னு சொல்லுவாங்கன்னு நம்ம ஜவுளி ஸ்டோரில் கொடுப்பாங்களே, அந்த கட்டைப்பைக்குள்ளே வச்சு எடுத்துகிட்டு போகிறாங்க. சிசிடிவியில் தெரியுது. எடுத்துகிட்டு போய் மதுரவாயில் பைபாஸில் பெட்ரோல் ஊற்றி கொளுத்துறான். பார்த்துங்க எப்படியெல்லாம் இருக்குது இந்த சமுதாயத்தை நம்பி அஞ்சு எத்தனை காலம்தான் இந்த பெண்களை வந்து நம்ம சித்திரவேதனைக்கு உள்ளாக்குறது, அவங்கள மடாதிபதிகள் எத்தனை அடக்குமுறைகளுக்கு பிறகு இப்போ தான் வெளியில் வர்றாங்க. இப்போ தான் பள்ளிக்கூடத்துக்கே பிள்ளைங்க போக ஆரம்பிக்குது. முழுசாக பெண் பிள்ளைகள் நம்பி, அதுவும் கலைஞர் தான் பெண் பிள்ளைகளுக்கு தனியாக பள்ளிக்கூடமும் கல்லூரியும் கட்டி கொடுத்தாரு, பெண் பிள்ளைகள் படிக்க வரட்டிங்க அப்படின்னு. அப்போ தான் வர்றாங்க. இப்போயே அப்படி பண்ணால் இந்த மொட்டுக்களை, அந்த பூக்கள் கூட இல்லை மொட்டுக்கள், அதை பிடிச்சி கசக்குனா இது எந்த வகையில் எடுத்துக்கிறது? எனக்கு ஜீரணிக்க முடியல இந்த விஷயம். நீங்கள் கேட்டது ரொம்ப மென்டலி டிஸ்டர்ப்ட் ஆகிட்டேன், ரொம்ப அப்செட் ஆகிட்டேன். என்ன இப்படி நம்ம ஊர்லேயே நடக்குது, நம்மக்கிட்ட ஜார்க்கண்டில் நடந்துச்சு, வெளிநாட்டு பெண்ணை ரேப் பண்ணிட்டாங்கன்னு பார்த்தோம், அதுவே நம்மளால் ஜீரணிக்க முடியல. இது குழந்தை தானே, இதை சீரழிச்சது மட்டும் இல்லாமல் கொலையும் செஞ்சு போலீஸ் பிடிக்காம விட்டு தான் பிடிச்சிச்சுல்ல. இல்லை, இப்போதைக்கு ஒரு 2 பேரை மட்டும் கைது பண்ணி போதும் இல்லை, 2 பேரை வச்சாலும் தெரியாதா? 2 பேர் வழிக்கு விழுவாங்கல்ல பாத்ரூமில் எல்லாம், அங்கேயும் பாசி பிடிச்சிருக்கும்ல பாண்டிச்சேரிலையா, வழிக்கெல்லாம் விழுவாங்க, ஓட உள்ளங்கெல்லாம் தையல்லாம் விழுவோம். அப்புறம் அவங்க சொல்லுவாங்க தானே. இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் பொதுவாக இந்த ரேப் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும்போது பொதுமக்களோட மனநிலைன்னா அவங்க எல்லாரையும் தூக்கில் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்போது இந்த விவகாரத்தில் வந்து அவர்களுக்கான தண்டனைன்றது விரைவாக நடக்குமா, இல்லை எல்லா வழக்கு மாதிரி இது நீர்த்து போகுமான்ற ஒரு கேள்வி. எல்லா வழக்கு மாரிலாம் எப்படி நீர்த்து போகும் நீங்கள் சொல்ல வந்தீங்க? அப்படிலாம் சொல்லக்கூடாது. எல்லா வழக்கும் தண்டனை பெற்றுக்கிட்டு தான் இருக்குன்னு. டெல்லி நிர்பயா வழக்கு நீர்த்து போயிட்டா, தூக்குதல் போடலையா? என் தஷ்வந்து தூக்குதல்லாம் இருக்குது, வெயிட்டிங்கில் இருக்குது. தஷ்வந்து மதுரவாயில் இப்போ சிறுமி எரிச்சு கொண்டான்ல 4 வயசு குழந்தை ஆசினியை, வெயிட்டிங்கில் தானே இருக்கான். அப்பீலில் இருக்குது கேஸ் சுப்ரீம் கோர்ட்டில். சுப்ரீம் கோர்ட்டு கையை விரிச்சதுன்னா அடுத்து ஜனாதிபதி கருணை மனு,
அதுவும் கையை விரிச்சதுன்னா தூக்கு தண்டனை போட போகிறாங்க. டெல்லி நிர்பயா வழக்கில் தூக்கு தண்டனை, இது தூக்கு தண்டனை தான் ஆகும், ஷோராக அதில் தூக்கு தண்டனை ஆகும், இதில் மாற்றுக்கிறதே இல்லை. ஏன்னா பொதுவாக இந்த நீதின்றது வந்து விரைவாக தரப்படலைன்ற ஒரு விஷயம் வந்து பொதுமக்கள் இடையே அந்த மனநிலை இருக்கும்போது அந்த அடிப்படையில் தான். யார் சொன்னது? தஷ்வந்த் கேஸ்லாம் எத்தனை வருடத்தில் கேஸ் முடிஞ்சது தெரியுமா? செங்கல்பட்டு மயிலா நீதிமன்றம் தான் தீர்ப்பு கொடுத்தாங்க, தூக்கு தண்டனை கொடுத்தாங்க. அதெல்லாம் எவ்வளோ ஸ்பீடாக முடிஞ்சுது? யார் சொன்னது? டெல்லி நிர்பயா வழக்கு எவ்வளோ ஸ்பீடாக முடிஞ்சுது? பெயிலே விடலையே. காசி, கன்னியாகுமரி காசி பெயிலே விடலையே, 3 வருஷமும் உள்ளதானே இருந்தான், சாகும் வரை ஆயுள் தண்டனை. ஏன்னா அவன் மர்டர் யாரையும் பண்ணலை, காசி வந்து யாரையும் மர்டர் பண்ணலை, காசி வந்து யாரையும் ரேப் பண்ணலை, எல்லாம் மியூச்சுவல் கன்சென்ட்டாக செஞ்சால் வீடியோ எடுத்து மிரட்டினான், அவன் மேலே இருந்த வழக்கு வேறு. அதனால் அவன் எங்கே வெளியில் வந்தான்? பொள்ளாச்சி பாலியல் சம்பவம் தண்டனை தான் ஆக போகுது, எல்லாருக்கும் பனிஷ்மெண்ட் தான் ஆக போகுது, எல்லாம் பெரிய பெரிய பொலிட்டீஷியனோட பசங்கள்லாம் இருக்கானுங்க, தண்டனை தான் ஆக போகுது. இந்த பாண்டிச்சேரி கேஸெல்லாம் நீங்கள் ஷோர், அது நான் இல்லை, எவ்வளோ பெரிய அப்பனுக்கு அப்பன் வக்கீல் அடிச்சுட்டு வந்தாலும் அது வேலையாகாது, கண்டிப்பாக வேலையாகாது, கண்டிப்பாக 100% பனிஷ்மெண்ட் ஆகும். இன்னொன்று வந்து இந்த பாலியல் சம்பந்தமான விடயங்கள் நம்ம பார்க்கும்போது 18 வயது கீழே இருக்கிறவர்கள் யாராவது தவறு பண்ணிட்டா உடனே வந்து அவர்களுக்கு வந்து 18 வயது ஆனதுக்கப்புறம் ரிலீஸ் ஆகிடுவாங்க. இந்த சட்ட ரீதியான விஷயங்கள் வந்து இது எப்படி கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்கள் சார். இப்போ 18 வயசு முடிஞ்ச பிறகு தானே ஓட்டு போடுறீங்க. ஆமாம். 18 வயசு முடிஞ்ச பிறகு தானே திருமணம் பண்ணுறது சட்ட ரீதியாக பண்ண முடியும். அப்போ ஒரு ஸ்கேல் வச்சுருக்கு அரசாங்கம், சட்டம் மற்றும் அரசியலமைப்பு சட்டம், ஒரு ஸ்கேல் வேணும்ல எல்லாத்துக்கும். இப்போ 35 மார்க் தான் பாஸ் மார்க்னு சொல்கிறோம், அந்த 35 யார் ஃபிக்ஸ் பண்ணது? 100 பாதி 50ன்னு வச்சுருக்கலாம், 35 எப்படி வச்சாங்க பாஸ் மார்க் சொல்கிறேன், ஒரு ஸ்கேல், இதான் அளவுகோல். அப்போ 34 எடுத்தவும் ஃபெயில் தானே, 35 எடுத்தவும் பாஸ், 1 மார்க் தானே, நான் ஃபெயில் ஆகிருக்கேன்னு சொல்ல முடியாது. அது மாதிரி சட்டம் 18 வயது பூர்த்தி அடைந்து விட்டால் நீங்கள் மென்டலி ஃபிசிக்கலி ஃபிட் ஃபார் செக்ஸ், ஃபிட் ஃபார் டிசிஷன் மேக்கிங் அப்படிங்கிறத சட்டம் ஊர்ஜிதப்படுத்துது. நீ எல்லாத்துக்கும் தகுதியானவன் ஆகி விடுகிறாய், மூளை அளவிலும் மனதளவிலும் உடல் அளவிலும் அப்படிங்கிறது 18 வச்சுருக்காங்க. 18 வயசு கம்மி. இப்போ நீங்கள் 18 வயசு பூர்த்தியான பெண்ணை நீங்கள் அழைச்சிட்டு ஓடினா தான் அது ப்ராப்பர் மேரிடு, இல்லை அடல்ட்ரி செக்ஸ், அது தப்பாயினது, போக்சோ மாதிரியான போக்சோ ஆகிடும். ஒரு நாள் முன்னே இருந்தாலும் போதும், கதையே முடிஞ்சுது. 90 நாளைக்கு பெயில் கிடையாது, உள்ளே தான் இருந்தாகணும். அது அஃபேராகவே இருந்தாலும் பிற்பாடு அஃபேர்னால் கோர்ட்டில் வந்து ஒரு பெட்டிஷன் போடணும், நாங்கள் காதலிச்சு தான் ஓடணும்னு. அதை நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டு, இப்போ சிறப்பு நீதிமன்றம் வந்துட்டு நீதிமன்றம் ஏற்றுக்கிட்டால் உங்களை வந்து விடுதலை பண்ணுவாங்க, இல்லைன்னா விடுதலை பண்ண மாட்டாங்க. இப்போ இந்த சிறுமி விவகாரத்தில் பார்த்தீங்கன்னா 2 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. 2 பேருமே வந்து 18 வயதுக்கு மேற்பட்டவர் தான். ஒருத்தர் வந்து கருணாஸ்ன்றவர் 19 வயது இருக்கிறவர், இன்னொருத்தர் வந்து 50 வயதுக்கு மேலே இருக்கிறவர். இப்போ இவர்கள் 2 பேருக்குமே வந்து அடுத்த கட்டமாக பெயில் அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பண்ணுவாங்களா? அது பெயில் வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்கா சார்? பெயில் கிடைக்க வாய்ப்பே இல்லை இதில். எப்படின்னா இப்போ ஐநாவரத்தில் வந்து ஒரு லிஃப்ட் ஆப்ரேட்டரு எல்லாருமே சேர்ந்து ஒரு மாற்றுத்திறனாளி பெண்ணை வந்து வாழ்க்கையை சீரழிச்சிட்டானுங்க. யாருக்குமே பெயிலே விடலையே. கன்னியாகுமரி காசிக்கும் பெயில் விடலை, தஷ்வந்துக்கு மட்டும் பெயில் விட்டானுங்க. எது சிறுமி ஆசினியை கொலை பண்ணான் பார்த்தீங்களா, பெயில் விட்டாங்க. பெயிலில் வந்து அவங்க அம்மாவை கொலை பண்ணிட்டான், கொலை பண்ணிவிட்டு ஜெயிலேருந்து தப்பிக்கிறான், கையில் ஹேண்ட்லாக் கூட தப்பிக்கிறான். எங்கே பாம்பே போயிடுறான், பாம்பே போய் அதில் ஒரு பேண்டேஜ் போட்டுக்கிறான், ஒரு வெல்டிங் லேத்தில் வச்சு கட் பண்ண பார்க்குறான் அதை காசு கொடுத்து. அப்போ தான் பிடிக்கிறாங்க போலீஸ் போய். பெயிலே விடலை அவனை, அதுக்கு பிறகு பெயில் விடலை. காசிக்கும் பெயில் விடலை. பொள்ளாச்சி பாலியல் சம்பவத்தில் யாருக்கும் பெயில் இல்லை, எல்லாம் சேலம் ஜெயிலில் இருக்கானுங்க, யாருக்கும் பெயில் விடலை, விட மாட்டாங்க. 100% பெயில் விட மாட்டாங்க. குறிப்பாக வந்து அந்த சிறுமி வந்து 18 வயது கீழே இருக்கிறதுனாலையும் கண்டிப்பாக பெயில் வர வாய்ப்பு இல்லை, வாய்ப்பே இல்லை. 18 வயசு கீழே இருக்கிறதுட்டு வாய்ப்பே இல்லை. 18 வயசுக்கு மேலே இருந்தால் கூட ரேப்புக்கு வாய்ப்பு இல்லை, குறிப்பாக ரேப் அண்ட் மர்டருக்கு வாய்ப்பே கிடையாது. இருந்த போதிலும் ஒருவேளை கொடுத்துருந்தா கூட இதில் கொடுக்க வாய்ப்பில்லை. இப்போது இந்த விவகாரத்தில் பெட்ரோல்கள் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து வாங்க மாட்டோம் எங்கள் குழந்தையோட உடலைன்னு சொல்லி அதன் பிறகு வந்து போலீஸார் வந்து சமரசம் செய்து அது உடலை வாங்கிக்கிறாங்க. இப்போ பொதுவாக இந்த மாதிரி விவகாரத்தில் வந்து பெட்ரோல்கள் அது பாதிக்கப்பட்டவங்க வந்து பிணத்தை வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம் என்னவாக இருக்கும்? அந்த இடத்துல என்ன மாதிரியான ப்ரெஷர் வந்து அந்த அதிகார மட்டத்தில் வந்து கிரியேட் ஆகும் சார்? முதல்ல ஏன் வாங்க மாட்டோம்னா குற்றவாளியை அரெஸ்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க, அதனால் வாங்க மாட்டோம்னு சொல்லுவாங்க. ஒருத்தர் 2 பேரை தூக்கிட்டாக்க வாங்கிக்குவாங்க, அது எல்லா இடத்துலையும் உள்ளது தானே. உங்கள்கிட்ட நீ வாங்கினா வாங்காட்டி போ அப்படின்னு சொல்ல முடியாது ஒரு அரசாங்கம். ஒரு தாசில்தார் அப்படி சொல்ல முடியாது, ஒரு இன்ஸ்பெக்டர் அப்படி சொல்ல முடியாது. தாசில்தார்லாம் வந்துடுவார், கலெக்டர் வந்துடுவார். பீஸ் மீட்டிங்னா இவங்க தான், ரெவென்யூ தான், அவங்க வந்து பேசுவாங்க. இந்த பாருங்கள் 2 பேரை அரெஸ்ட் பண்ணி உட்கார வச்சுருக்கோம், ஸ்டேஷனுக்கு வாங்க, விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம், வந்து பாருங்கள். நாங்கள் ஸ்டேஷனில் அட்டிச்சு மூஞ்சி முறைலாம் ஒட்டச்சி உட்கார வச்சுருப்பாங்கள்ல, பெட்ரோலுக்கு ஒரு திருப்தியாக இருக்கும், நமக்கு நீதி கிடச்சிரும் நம்புவாங்க. அப்போ அமைதியாக கலைஞ்சி போங்க, நீங்கள் பாடியை வாங்கிக்கிறதா நல்லது. எங்கள் விசாரணைக்கு தொல்லையாக இருக்குது.
நீங்கள் பாடியை வாங்கிக்கலாம், எங்களுக்கு ப்ரெஷராக இருக்குது, நாங்கள் இவனை விசாரிக்க முடியாது, இந்த குழந்தையோட மரணத்துக்கு ஒரு தீர்வு வேணும்னா எங்களோட கோஆப்ரேட் பண்ணுங்கன்னு அதெல்லாம் நேக்காக பேசுவாங்க. ஆனால் இன்னொரு விஷயம் இருக்குது சார், மிரட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அதிகார மட்டத்திலேருந்து? பப்ளிக் கூட்டிகிட்டே மிரட்ட மாட்டாங்க. எந்த ஒரு அரசாங்கத்துக்கு எதிராக நீங்கள் நடத்துகிற போராட்டமும் தனி மனிதன் தான் ஜெயிப்பான், அரசாங்கம் ஜெயிக்காது. ஏன்னா அரசாங்கம் நம்மள்ட்ட தோற்று தான் போகும். அது வந்து முடியாமையெல்லாம் கிடையாது, அரசாங்கம் நினச்சா இன்னும் ஒன்றும் செய்யலாம். ஆனால் பொதுமக்கள்கிட்ட ஒருத்தன் வழிபட்டு காயப்பட்டு நிற்கக்குள்ள தோற்று தான் போவாங்க. இது எல்லா கவர்மெண்ட்டும் அப்படி தான் ஏற்றுப்பாங்க. சரி ரைட், அவங்களுக்கு வலி அதிகம். இப்போ பப்ளிக்கில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இடத்துல போலீஸ் எல்லாம் திட்டுவாங்க கெட்ட வார்த்தை சொல்லி, அதெல்லாம் பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. அதை காதில் வாங்கிக்காத மாதிரி நிற்பாங்க போலீஸ். கலெக்டர் திட்டுவாங்க, காதில் வாங்கிக்க மாட்டான். அங்கே என்ன பிரச்சனை, இந்த பாடியை அவங்க கையில் ஒப்படைக்கணும், ப்ராப்பராக சைன் வாங்கி ஒப்படைக்கிறேன். ஏன்னா கேஸ் நாளைக்கு நடத்தணும்ல, யார் கையில் பின்ன ஒப்படைத்தோம், அதில் நிறைய ஃபார்மேட் இருக்குது. ஒரு 4 போலீஸ் ஆஃபீஸர் கூட அதில் வருவான். ஒரு எஸ்ஐ வருவார், ஒரு ஏட்டு வருவார், ஒரு இன்ஸ்பெக்டர் வருவார், இந்த இந்த மகஜர் கைப்பக்கத்து புகழ் அங்கே ஒரு போலீஸ் விட்னஸ் வரும். ஒரு சில 4 விட்னஸ்லேருந்து 6 விட்னஸ் போலீஸ் விட்னஸ் வருவாங்க. அதனால் ப்ராப்பராக ஒப்படைப்பாங்க, அதில் எல்லாம் ஒன்றும் மாற்றுக்கிறது கிடையாது. சரி, அதே மாதிரி இறுதியாக ஒரு கேள்வி, இந்த விவகாரத்திலலாம் இந்த பாலியல் சம்பந்தமான விவகாரம் வரும்பொழுது இன்னும் கடுமையாக சட்டங்கள் இயற்றப்படணும் அப்படின்ற ஒரு குரல் வந்து மக்களிடம் இருக்கும். ஏற்கனவே நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய சட்டங்கள் வலுவாகத்தான் இருக்கா, இன்னும் வந்து வலுவாக சட்டம் இயற்றத்துக்கான தேவை வந்து இருக்கா சார்? இல்லை, இப்போ லேட்டஸ்ட் அமெண்ட்மெண்ட்டெல்லாம் வேறு மாதிரி வந்துட்டு இப்போ தான் ஐயோ அப்பா இதுவே பயங்கரம், இதுக்கு மேலே இதில் தாக்கு பிடிக்க முடியாதுல்ல. இவன் சொல்லுவான் உட்காந்துக்கிட்டு அரபு நாடு மாதிரி ஒரே நாளில் கழுத்தை வெட்டுறான்னு சொல்லுவான். அது மன்னராட்சி நாடுறாது. இந்த புரிதல் இல்லாமல் பேசுகிறது. இது ஜனநாயக டெமோக்ரஸின் கண்ட்ரி. கொலை செஞ்ச உங்களுக்கு எவ்வளோ உரிமை இருக்கோ, செத்த எனக்கும் அவ்வளோ உரிமை இருக்குது. செத்த எனக்கு எவ்வளோ உரிமை இருக்கோ, கொலை செஞ்ச உங்களுக்கும் அவ்வளோ உரிமை இருக்குது. இதை நீதிமன்றம் தான் முடிவு பண்ணணும், நீங்கள் குற்றவாளியாக இல்லையான்னு. இப்போ பாண்டிச்சேரியில் அவன் கைது பண்ணிட்டா உடனே குற்றவாளின்னு பொருள் இல்லை, விசாரணைக்கு உட்படுத்தியிருக்காங்க. கோர்ட்டில் ஜட்ஜ்மெண்ட் ஆகிறப்ப தான் அவன் குற்றவாளியாக இல்லையான்னு முடிவு பண்ண முடியும். அப்பாவி சப்பாவி எப்படி நீங்கள் முடிவு பண்ண முடியும்? இப்போ ஆந்திராவில் லாக்டவுனோட ஒரு டாக்டர் போகிறாங்க, லேடி டாக்டர், ஒரு பிரிட்ஜு கீழே அவங்கள ரேப் பண்ணிடுறானுங்க, கொன்னுடுறானுங்க, பெட்ரோல் ஊற்றி எரிச்சிடுறாங்க. 4 பேர் என்கவுண்டர் பண்ணாங்க. 4 பேர் போலி என்கவுண்டரில் 4 பேர் குற்றத்திலே சம்மந்தம் இல்லாதவங்கள நிரூபணம் ஆகிட்டே கோர்ட்டில் போய். அப்போ இதுவும் தப்பு தானே? அவன் பெட்ரோல் வாங்கினது வேறு இஷ்யூக்கு வாங்கியிருக்கான், அவன் ஃப்ரெண்டோட வண்டி வேறு இடத்துல நிற்கிது. பெட்ரோல் வாங்கினது ஒரு சிசிடிவி எடுத்துட்டானுங்க, இவன் தான் பெட்ரோல் வாங்கி வந்து கொளுத்தி எரிச்சிட்டான், கேஸை முடிச்சிட்டான், சுட்டு தள்ளு. இது எப்படி நியாயம்? குற்றம் செஞ்சவன் எங்கேயே சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமாக இருப்பான், அப்பாவி செத்துக்கிட்டு இருப்பானா? அதையும் ஒத்துக்க முடியாது. பாண்டிச்சேரியில் கைது பண்ணியிருக்காங்கன்னா வழக்கறிஞராக பேசுகிறேன், கைது பண்ணியிருக்காங்க, விசாரிக்கட்டும், குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்யட்டும், ஆதாரங்களை கலெக்ட் பண்ணட்டும். அதுக்கு தானே போலீஸு, அதுக்கு தானே நீ சம்பளம் வாங்குற, எல்லாத்தையும் ப்ரூவ் பண்ணு. அதுக்கு தானே ப்ராசிக்யூஷன் சைடு இருக்குது, அரசு தரப்பு வழக்கறிஞர் அவங்க வேறு சம்பளம் வாங்குறாங்க. எல்லாத்தையும் நிறுவனம் பண்ணட்டும் நீதிமன்றத்தில், அப்புறம் தான் நம்ம முடிவு எடுக்க முடியும். வழக்கில் விசாரணைக்கு உட்படுத்தியிருக்கிறாங்க, அவங்க கைதி கிடையாது, அவங்க விசாரணை சிறைவாசி. விசாரணை முடிஞ்சால் தான் நம்ம ஒரு ஃபர்தர் கன்க்ளூஷனுக்கு வர முடியும். நிச்சயமாக சார், தொடர்ந்து பேசுவோம். ரியல் ஒன் நேயர்களுக்காக பல்வேறு கேள்விகளுக்கு மிக பொறுமையாக பதில் தந்தமைக்கு மிக்க நன்றி சார். நன்றிங்க.